வெல்கம் டு அபி சமையல். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு உப்பு உருண்டை செஞ்சுருக்கேங்க. இதை வந்து நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, கார குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இது நான் எப்படி செய்கிறேன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இது வந்து உப்பு உருண்டைங்க. இது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, கார குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அரிசி வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ ஊற வச்ச அரிசி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க இதை. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. தண்ணி பாருங்கள் நிறைய ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த தண்ணி பதத்தில் நான் நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வந்து கனமான கடாய் வச்சுக்கோங்க. முதல்ல ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். நிறைய கடுகு போட்டுருங்க. கடுகு போட்டிருக்கேன். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுங்க. சீரகம் கொஞ்சமாக. இப்போ இந்த கடலை பருப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டங்க. வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சி வந்து சின்ன சின்னதாக பொடிசாக நசி வைக்கிறத போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து துருவின தேங்காய்ங்க போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் அரைச்சி வச்ச பச்சரிசி வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, மாவு எவ்வளோ திக்காயிட்டு இருக்குது, அழகாக பிடிச்சி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குழம்புளி போட்டு நல்லா கலரி பிடிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சேங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. நம்ம இது ஒரு தட்டு ஒன்று போட்டுக்கலாங்க. இந்த இட்லியில் வந்து நடுத்தட்டு இது. இதில் பாருங்க எவ்வளோ அழகாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதை மாதிரி நீங்கள் வந்து நல்லா சூடு ஆறின பிறகு பிடிச்சிக்குங்க. அதில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இது மாதிரி நான் இட்லி பாத்திரத்தில் வந்து இது மாதிரி அடிக்கணுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துக்குது பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிரித்து பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம பச்சரிசியில் செஞ்சால் இதை மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கும். புழுங்கல் அரிசியில் கூட சில பேர் செய்கிறாங்க. ஆனால் அது கூட நல்லா தான் இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.